ஒரு ஃபேமிலியில் 2 இன்கம் இருக்குது, ஸோ டென்ஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஜாபு இருக்குது அப்படின்னா லோன் எடுக்க சேஃப்னு நம்புறீங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ராங் அசம்ஷன் ஃபேமிலியவே டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போகும். இன்கம் கவுண்ட் இம்பார்ட்டண்ட்டே இல்லை, இன்கம் ரிலையபிலிட்டி தான் இம்பார்ட்டண்ட். வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 days 30 மணி டிப் சீரீஸ். இன்றைக்கி டே 27ல் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா 1 இன்கம் வர்சஸ் 2 இன்கம். பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. ஒரு சேலரியை நம்ம இஎம்ஐக்கு வச்சுக்கலாம், இன்னொரு சேலரி வச்சு நம்ம வீட்டோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு. இனிஷியலி இது ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் தெரியும். சேலரி வரும், இஎம்ஐக்கு போகும், லைஃப் ஸ்டைல் ஸ்லோலி அப்கிரேட் ஆகும். பெட்டரான ஹவுஸு, பெட்டர் ஸ்கூலு, பெட்டர் கார், கான்ஃபிடென்ஸ் அதிகமாக ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு இன்கம் டிலே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுது, இல்லைனா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வருது. சடன்லி என்டையர் பேர்டன் ஒருத்தர் மேலே தான் விழும். அப்போ தான் புரியும் 2 இன்கம் இருந்து செக்யூரிட்டியே இல்லை. பேங்க் லோன் சேங்ஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும்தான் பார்க்கும், நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் என்ன? கன்சிஸ்டன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கிளாரிட்டி. இன்கம் டபுள்னா ரிஸ்க் கூட டபுள் ஆகலாம். இஎம்ஐ டிசிஷன் எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க, இந்த இஎம்ஐ 1 இன்கமில் சர்வைவ் ஆகுமா? ஆன்சர் நோனா அது கம்ஃபர்ட் லோனே கிடையாது, அது ஒரு ப்ரெஷர் லோன். ஸ்மார்ட்டான ஃபேமிலி ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ரூல்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட இன்கமோட 40% தான் இஎம்ஐ இருக்கணும். 40% கிராஸ் பண்ணவே கூடாது. ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் எடுக்கும்போதே ஒரே ஒரு சேலரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு லோன் எடுக்கணும். 2 பேரோட சேலரி இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. மூணாவது ரூல், 6 மாதத்தோட எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை பற்றி நீங்கள் யோசிக்கணும். நாலாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணணும். 5வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரோட இன்கமையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஸ்பெண்டையும் பண்ணவே கூடாது. இப்போது லைஃப் ஸ்டைலில் பில்ட் பண்ணக்கூடாது, ஸ்டெபிலிட்டியை தான் பில்ட் பண்ணணும். சில ஃபேமிலிஸ் இந்த லெசனை லேட்டாக தான் கற்றுக்குவாங்க. ஒரு நாள் சடனாக ஒருத்தர் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது அது ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, அது ஒரு சைலண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இன்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை, இன்கம் சேஃபாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.